இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் சன் டைரக்ட் பயன்படுத்துறீங்கன்னா ஆல்ரெடி குறிப்பிட்ட அமௌண்ட் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சேனல் தேவைப்பட்டால் ஒரு குறிப்பிட்ட சேனல் மட்டும் எப்படி ஆட் பண்ணுறது, அதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் வெப்சைட்லேயும் பண்ணலாம், மொபைல் ஆப் மூலமாகவும் பண்ணலாம். நம்ம வந்து மொபைல் ஆப் மூலமாக எப்படி எக்ஸ்ட்ரா சேனல் ஆட் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். இதற்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் சர்ச் ஆப்ஷனில் போய்ட்டு சன் டைரக்ட்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உடனே மை சன் டைரக்ட் ஆப் சொல்லி ஒரு ஆப் ஷோ ஆகும். இதை வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன், ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே லாகின் ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். அதில் போய்ட்டு உங்கள் சன் டைரக்ட் கூட என்ன மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கோ அந்த மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஷோ ஆகும். ஸ்மார்ட் கார்டு நம்பர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு கன்ஃபார்ம் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் கொடுத்துன்னு 6 நம்பர் கொண்ட ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. ஓடிபி நம்பர் என்டர் பண்ணிட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், தமிழ், தெலுங்கு இந்த மாதிரி லாங்குவேஜ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் வந்து இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிவிட்டு இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கரண்ட் பேக்குன்னு சொல்லி டீட்டெயில் இருக்கும். எக்ஸ்பைரி ஆன டேட்டும் எக்ஸ்பைரி டேட்டும் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு வியூ டீட்டெயில்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டீட்டெயில்ஸ் செக் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பில் உங்களுக்கான வாலெட் பேலன்ஸ் எல்லாம் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். பாட்டம்லேயே வந்து பேக்ஸ் ஆடான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து ஆட் ஆன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா டாப்லேயே வந்து லாங்குவேஜ், ஜெனர், சன் டைரக்ட் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஆட் ஆன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஷோ ஆகும். கடைசியாக பார்த்தீங்கன்னா ப்ராட்காஸ்டர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு சேனலாக வரும். ப்ராட்காஸ்டர் கடைசியாக இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் தான் வந்து ஒவ்வொரு சேனலாக இருக்கும். அதுக்கு முன்னாடி ஆப்ஷனில் வந்து செட்டாக இருக்கும் சேனல், அதனால் கடைசி ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ப்ராட்காஸ்டர் அலகார்ட்டின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா சேனல் நேமும் ஷோ ஆகும். நீங்கள் எக்ஸ்ட்ரா எந்த சேனல் ஆட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த சேனல் வந்து செலக்ட் பண்ணுங்கள். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணி இந்த மாதிரி கலர்ஸ் ஹெச்டி சேனலும் நீங்கள் தேவைப்பட்ட ஆட் பண்ணிக்கலாம். டிஸ்கவரி ஹெச்டி வேர்ல்ட் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. எந்த சேனல் வேணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு எத்தனை மந்த் வேலிடிட்டின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. 1 மாதத்துக்கு 4 ரூபா. அந்த மாதிரி ஒவ்வொரு சேனலுக்கும் அமௌண்ட் சேஞ்ச் ஆகும். 2 மாதத்துக்கு 8 ரூபா. அந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு பே ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். 4 rupees இந்த சேனல் ஆட் பண்ணுறதுக்கு அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு சேனலுக்கு ஏற்ற மாதிரி ரேட் இருக்கும். இதில் ஜிஎஸ்டியோடு சேர்த்து 4.72 rupees பே பண்ணும். 2 ஆப்ஷன் நீங்கள் பே பண்ணலாம். பே யூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், பேடிஎம்மில் இருக்கும். பேடிஎம் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பே கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகிடும். நீங்கள் பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த சேனல் ஆட் ஆகிட்டு ஓட ஆரம்பிச்சிடும். இந்த மெத்தடை பயன்படுத்தி எக்ஸ்ட்ரா எந்த சேனல் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரெசெண்டாக விடுறதுனா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.